அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி, கல்கி, பிரபாஸ், அமிதாப் பச்சன், பசுபதி இவர்கள் நடித்து நாக் அஸ்வின் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் வந்திருக்கிற படம் மிக மிக பேன் இண்டியாவாக ஒரு நல்ல பக்தி படமாகவும் நல்ல கிராஃபிக்ஸ் படமாகவும் நல்ல டிஜிட்டல் படமாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். இது கடவுள் அவதரிக்க போகிறார் அப்படின்ற கான்செப்டை ரொம்ப வலுவாக சொல்லியிருக்காங்க. இந்த கடவுள் அவதரிக்கிறத இதை தடுக்கணுன்றது ஒரு வில்லன் குரூப்புங்க இந்த படத்தை கதையில் மிக பிரம்மாண்டமாக வேலை செய்து அவர்களுக்கும் இவர்களுக்கும் மகாபாரதத்திற்கும் என்ன தொடர்பு அதை ரொம்ப நேர்த்தியாகவே புரிகிற அளவுக்கு இந்த யுகத்தில் இருக்கிற இப்போ இந்த வயசு பசங்களுக்கு யூத்துக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பக்தி படமாகவும் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் கிராஃபிக்ஸ் கம்ப்யூட்டர் டிஜிட்டல் ஜாலங்கள்லாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். மிகப்பெரிய பலம் சந்தோஷ் நாராயணன். ஆர்ஆரில் எக்ஸ்ட்ராடினரியாக ஒவ்வொரு மியூசிக்கும் ரொம்ப அணுவாக ரசித்து எடுத்திருப்பார். பிரபாஸ் ஆக்டிங் பாகுபலிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமிதாப் பச்சனுடைய ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அவருடைய போர்ஷனும் சரி, அவர் போகிற எல்லா விஷயமும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட மிகப்பெரிய பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாபாரதம். இந்த மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் மகன் அஸ்வத்தாமன் கல்கி அவதாரத்தில் கல்கிக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறாருன்ற அந்த கதையை அழகாக சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு த்ரில்லிங், அதில் ஒரு ட்விஸ்டிங் எல்லாம் இல்லாமலும் கொஞ்சம் சீன் ப்ராப்ளத்தினால அழகாக பக்தி படத்தை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி முதல்ல நம்ம சம்பூர்ண ராமாயணம் மகாபாரதம் படங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த பேட்டர்ன் இல்லாமல் இது ஒரு கிராஃபிக்ஸ் பேட்டர்ன்லேயும் கொஞ்சம் லைவாக அழகாக சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியாக என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் பக்தி என்டர்டைன்மெண்ட்டோடு சொல்லியிருக்கிற படம் கல்கி. இதை நீங்கள் பார்க்கலாம். இந்திய சினிமாவில் மிக பிரம்மாண்டமான தொழில்நுட்பங்கள், மிக பிரம்மாண்டமான செட்டு, இதெல்லாம் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய செட்டு போட்டு நைட் எஃபெக்ட் மாதிரியே இந்த படம் போயிருந்தாலும் நம்ம அந்த மிலிட்ரி கேம்ப் வண்டிங்கள் மாதிரியும் அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்க்ரீனு மானிட்ரு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஹாலிவுட் லெவலில் மிகப்பெரிய செட் ஒர்க்கு நம்மளால் போட முடியும்னு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹீரோக்கள் யாருன்னா டெக்னீஷியன் டீம் தான். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க அத்தனை பேருடைய சக்தி, சலிப்பு, அதாவது ஓய்வறியாத உழைப்பு இதெல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எஃபெக்டை கொடுத்து வசூலையும் கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வசூலை குவிக்கக்கூடிய படம் தான் கல்கி. நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கி அவதாரத்தில் கடவுள் வருகிறாரா வரலையான்ற தீர்வை அழகாக சொல்லியிருப்பாங்க. நன்றி, வணக்கம்.